மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி, வேலை வாய்ப்புகளை உருவாக்க சிறிது முயற்சி செய்யாத திமுக அரசு சென்னையில் தூண்கள் முதல் பூங்காக்கள் வரை காணும் இடமெல்லாம் டிஜிட்டல் விளம்பர பேனர்கள் உள்ளிட்ட விளம்பரங்களை அமைக்க முடிவு செய்துள்ளதாம். சென்னையில் எங்கெங்கு காணினும் விளம்பரங்களே இருக்க வேண்டும் என முடிவு செய்து அதற்கான டெண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறதாம் சென்னை மாநகராட்சி. விளம்பரமில்லா சென்னை, சுத்தமான சென்னை, சிங்கார சென்னை என கோடிகளை செலவழித்து பிரம்மாண்ட விளம்பரம் செய்த திமுக அரசு இப்போது என்ன செய்கிறது தெரியுமா? மீண்டும் விளம்பரத்தின் பெயரில் பூங்காக்கள், தெருவிளக்குகள், பேருந்து நிறுத்தங்கள் வரை அனைத்தையும் ஏலம் விடுகிறது. இது அழகுபடுத்தலா இல்லை டெண்டர் கொள்ளையா? சென்னை கார்ப்பரேஷனின் 15 மண்டலங்களில் 12,000 தெருவிளக்கு கம்பங்கள், 1,500 பூங்காக்கள், 36 பேருந்து நிறுத்தங்கள், பாலங்கள் என அனைத்து இடங்களையும் 6 தொகுப்புகளாக பிரித்து ஏலத்திற்கு அளித்துள்ளது. குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 73 கோடி ரூபாய் வருமானம் வரும் என கூறும் அரசு அடுத்த 9 ஆண்டுகளுக்கு இந்த கொள்ளையை தொடர திட்டமிட்டுள்ளதாம். இதில் டெண்டர் கொள்ளை ஒரு பக்கம் இருந்தாலும் விளம்பர பலகைகளால் விபத்துக்கள் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலைகளில் வண்ண வண்ண விளம்பரங்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கும். பூங்காவில் உட்கார்ந்தால் கூட விளம்பரம் பார்க்க வேண்டுமா? சென்னை என்ன ஜெயிலா என இணையத்தில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. விளம்பரம் என்னும் பெயரில் வீதிகளை விற்று மக்களை மூச்சு திணற வைக்கும் ஸ்டாலின் அரசு சிங்கார சென்னை திட்டத்தை தற்பொழுது சுரண்டல் சென்னை திட்டமாகிவிட்டதாக கொந்தளிக்கிறார்கள் சென்னை மக்கள்.